மன்றத்தின் முன்னோடி திட்டமாய் விளங்குகின்ற இந்த உறவு சங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நமது மன்றத்தின் செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள மன்றத்தின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மன்றத்தின் மறவர் மரத்தியர் அனைவருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய முத்தமிழஞ்சர் கலைஞர் எத்தனையோ முத்தான திட்டங்களை அறிவித்தது போல நம்மளுடைய ஆசிரியர் மன்றம் பொள்ளாச்சி வடக்கின் சார்பாக நமது பொன்னான தலைவர், நமது மாநில துணைத் தலைவர் அவர்கள் இந்த அருமையான திட்டத்தை இந்த நேரத்தில் அவங்க அறிவிச்சாங்க. கடந்த மூணு முறை இதை நம்ம நடத்திட்டோம். இந்த ஒரு சிறப்பான திட்டத்திற்கு இன்னைக்கு இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய நமது மகேஸ்வரி டீச்சர் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நம்மளுடைய மாநில துணைத் தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எஸ். சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய மகேஸ்வரி டீச்சர் மற்றும் அவங்களுடைய உறவினர் அனைவருக்கும் மன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை கூறி அவர்களுக்கு நன்றி. திட்டம் அது கூடவே முத்தமிழறிஞர் கொடுத்த சத்தான திட்டம் இது என்று கூறி வெள்ளிங்கிரி சார் வீட்டுக்கு இன்றைய உறவு சங்கமம் நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்கிறேன் என்று அறிவித்த போது ஒரு சிலருக்கு வியப்பு. என்னடா, ஆசிரியர் மன்றமானது ஆசிரியர்களை மட்டுமின்றி பிஆர்டிகளை மட்டுமின்றி இப்பொழுது வட்டார கல்வி அலுவலரையும் ஆசிரியர் மன்றத்திலே இணைத்திருப்பான் போல என்று எண்ண தோன்றுகிறது. இது அந்த வெள்ளிங்கிரி சார் அல்ல, ஸ்ரீ வெள்ளிங்கிரி அல்ல, நமது மகேஸ்வரி டீச்சர் அவர்களின் அன்பு கணவர் அவர்கள், ஸ்ரீ வெள்ளிங்கிரி ஐயா வெள்ளிங்கிரி அண்ணன் அவர்கள். இது ஒரு கற்பனைக்காக வளர்ந்த நிகழ்வு மட்டுமே. தனி மனிதனால் எந்த அளவுக்கு உச்சம் தொட முடியுமோ, ஆனால் கூட்டுறவே சிறந்த ஒரு ஆற்றல் பொதிந்தது என்று நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் தனது இருக்கும் வரை அந்த ஒத்துணர்வை அள்ளி கொடுத்து இந்த இந்திய சமூகத்தை முன்னேற்றுவதில் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள். கன்ஃபூசியஸ், லாவோஸ், இன்னும் மார்ட்டின் லூத்தர் கிங், அரிஸ்டாட்டில், இன்னும் பிரபல அப்துல் கலாம் போன்ற மிகச்சிறந்த மகான். அதிலே இன்னும் ஒருவர் உயிரோடு இருக்கிறார், தலாய் லாமா. ஆசிரியர்களின் கூட்டுணர்வு, ஒத்துணர்வு கட்டிடங்களை கட்டுவதல்ல, கலாச்சாரங்களை வளர்ப்பது, மாணவர்களை வளர்ப்பது. இதற்கு நாம் கொஞ்சம் கைதொட்டி கொள்ளலாம். ஏனென்றால் நாம் அனைவருமே ஆசிரியர் பேரினங்கள். எனவே இப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர் பேரினங்கள் ஒன்றிணைந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பிப்பது நாம் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான பணியை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒற்றுமை ஓங்கும் பொழுது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்வானது ஒருவருக்கு கிடைத்தாலும் அந்த உயர்வு நமக்கே கிடைத்தது போல் இருக்கும் என்ற ஒரு ஒத்துணர்வை எண்ண தூண்டியது இந்த நிகழ்வு. இவை அத்தனையுமே அந்த கலாச்சார பின்னணி கொண்ட தத்துவ ஞானிகள் விட்டு சென்றாலும் நாங்கள் விடமாட்டோம். ஆசிரியர் மன்றம் என்பது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றமானது ஆசிரியர் நலன்களுக்காக மட்டுமன்றி சமூக நோக்கில் இன்றைக்கு ஆசிரியர்களானது பல்வேறு மனச்சுமைகளுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருப்பது யாவரும் அறிந்தது. எங்கு பார்த்தாலும் டிஜிட்டல் மயம். இதன் விளைவு என்ன? ஒவ்வொரு ஆசிரியர்களும் இன்று பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர்களுக்கு குடும்பம் என்பது ஒரு வேர். அந்த வேர் நன்றாக இருந்து அதற்குரிய சத்துக்களை எல்லாம் உறிந்து கொண்டு அந்த இலைகளுக்கும் கிளைகளுக்கும் பரப்பினால் அன்றி அந்த மரமானது தன்னோட கனிகளை கொடுக்க முடியாது, நிலைத்து நிற்க முடியாது. எனவே அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அமைதியான குடும்பத்தை உருவாக்க வேண்டும். தன்னலம் இல்லாது, சுயநலம் இல்லாது, பொதுநலன் கலந்த ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் சமுதாயத்தை உருவாக்க முடியும். மாணவர்களிடையே வீட்டிலிருந்து கொண்டு போய் கொடுத்த அந்த அன்பினை நாம்
பயன்பட முடியும். அதன் மூலம் சிறந்த தொலைநோக்கு திட்டத்துடன் மிகச்சிறந்த வளமான இந்தியாவை எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் உதித்ததுதான் நமது மாநில துணைத் தலைவர் அவர்களின் இந்த ஒரு உத்தமமான சத்தான ஒரு திட்டமாக. இதனுடைய சத்தானங்கிறது டீச்சர்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டாம், தலைவர் கோவப்படுவாங்க, வேண்டாம் என்று மறுத்த பொழுது, ஏன் சார் நாங்களே தான் செய்வோம் அப்படின்னாங்க. எனவே டீச்சருக்கு நிச்சயமாக ஒரு கைத்தட்டி பாராட்டு. எல்லா விதத்திலும் மிக நேர்த்தியான ஒரு செய்யக்கூடியவர்கள். எனவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக அவங்களுக்கு நாங்கள் ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, சாரி மன்னிச்சுக்கோங்க, நானே கூப்பிட்டுருக்கணும் உங்களை, நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டீங்க, இருந்தாலும் 100% சந்தோஷம்னு சொல்லி நம்மளுக்கு அன்பாக அழைத்து அவங்களுக்கு 2 விசேஷம் முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு, என்ன டீச்சர் மறுபடியும் வாசல்ல வந்து வாங்கன்னு சொல்றாங்க எல்லாரும். எனவே அது நிச்சயமாக செய்திகளாக மாறும். உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்தையும் போல என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வந்து பெருமை சேர்த்திருக்கும் நமது மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கும் நமது மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் இருபால் மன்ற மரவர் மரத்தீர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்றுக்கணும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு இல்லத்துக்கு வந்து பெருமை சேர்த்து உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்த சந்தோஷத்துல வார்த்தைகள் வெளியே வர மாட்டேங்குது. இந்த புதுமையான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து வர முடியும். நிறைய சூழல்கள் சார் எனக்கு வரணுங்கிற ஆசையெல்லாம் எல்லாத்துக்கும் நிறைய இருக்கு, வர முடியும். இனிமேல் வந்து அதை வந்து கண்டிப்பா, ஏன்னா இத்தனை பேர் வந்து கீழே எங்களுக்குமே ஒரு சின்ன இது, நாங்கள் இவ்வளோ நாள் போகாம விட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இனிமேல் நாங்கள் வந்து கண்டிப்பா எல்லாத்துலேயும் கலந்துக்கு வந்து கொடுக்குறேங்க சார். எங்கள் சாரு எல்லா டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அறிமுகம் தான். சாரி சின்ன மருமக பேத்திங்க சார், பேத்தி அக்கா பேத்தியவே கட்டினதுங்க. பெரிய தம்பியும் பாப்பாவும் யூகேல இருக்காங்க சார். பக்கத்து வீட்டு அண்ணா வாங்க வாங்க. இவருக்கு மாப்பிள்ளை தங்கச்சி முறையா இருங்க, அவங்க இருக்காரு. இன்னொரு அக்கா பக்கத்து வீட்டு அக்கா, எனக்கு எதனால எல்லாரும் கேள்வி சார் பக்கத்து. மாலை வணக்கம். ஆசிரியர் பெருமக்களே, நாம் திட்டமிட்டபடி மன்ற உறவு சங்கம் நிகழ்ச்சியில் இன்று நம்மளுடைய மன்றத்தின் மரத்தி ஆசிரியர் மன்றத்தின் மூத்த உறுப்பினர், தலைமை ஆசிரியர், அன்புக்குரியவர், அமைதியானவர், நிதானமானவர், சோதனையான காலங்களிலே மிக தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர், சில நேரங்களிலே நம்மளோடு பயணிக்கக்கூடியவர்கள் கூட நம்மளுடைய நிலைமைகளை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாத பொழுதும், தொலைவிலே இருப்பதைப் போல தெரிந்தாலும் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை தொலைவில் இருந்தே உற்று நோக்கி மிக சிறப்பாக இயக்கத்திற்கு ஊன்றுகோலாக ஊக்கமளிக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து ஆசிரியர் மன்றத்திற்கு ஆதரவையும் பங்களிப்பையும் செலுத்தி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு மூத்த சகோதரி அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக அவர் சார்ந்த குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் மன்றத்திலே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் ஊதியத்துக்கும் அகவலைப்படிக்கு மட்டுமே குரல் கொடுப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய கலாச்சாரம், ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு, வாழ்க்கையில் எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக உறுதியாக பலமாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் வேர்களை தேடி, ஆசிரிய இனங்களை தேடி ஒன்றாக
சங்கமிக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த உறவு சங்கமம் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக தொடங்கப்பட்டு 2 நிகழ்ச்சி மிக சிறப்பாக நம்மளுடைய அருமை பொருளாளர் அவர்களுடைய இல்லத்திலே முதலாக தொடங்கப்பட்டது. 2வதாக எல்லையை தாண்டி கேரளாவில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய மூத்த உறுப்பினர் அவர்களுடைய இந்த இல்லத்திலே இந்த நிகழ்ச்சியை உங்கள் அனைவரோடும் இந்த நேரத்திலே கலந்து கொண்டு சிறப்பு செய்வதிலே ஆசிரியர் மன்றமும் நானும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடங்கும் பொழுதே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுதே பெரும்பாலான ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும், ஏன் வட்டார கல்வி, மாவட்ட தொடக்க கல்வி, அதையும் தாண்டி நம்ம ஒன்றியத்தை தாண்டி மற்ற ஆசிரியர்களுக்கு, மாவட்டத்தை தாண்டி அந்த ஆசிரியர்களுக்கு, மாவட்ட அலுவலகங்கள் எல்லாம் இது இந்த நிகழ்வு என்னவென்றே அவர்களுக்கு புரியவில்லை. புதுமையாக இருந்தது. அதில் ஒன்றும் வியப்பில்லை. அவர்கள் சொன்னதிலே புதுமையாக இருந்தது. ஆனால் இதை பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக இதை செயல்படுத்த வேண்டும் என்ற மிகுந்த எதிர்பார்ப்பும் என்னிடத்திலே இருந்தது. அதுக்கு ஒரு தகுந்த காலம் வரும் பொழுது எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களும் தொடங்கப்பட்டால் அது அந்த செயலனுடைய நோக்கம் முழுமையடையாது என்று காத்திருந்து அந்த நேரத்திலே, சரியான நேரத்திலே இது தொடங்கப்படும் பொழுது இந்த சங்கமத்தினுடைய தொலைநோக்கு பார்வை சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு பெரும்பாலும் அது என்னவென்று அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. 2 நிகழ்ச்சியில் கலந்த பிறகு 3வது நிகழ்ச்சியில் நாம் இது கலந்து கொண்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அதிகப்படியாக அரை மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் தான் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குறோம். ஆனாலும் கூட பாருங்க, இந்த நேரத்தில் இதுவரைக்கும் நான் பழைய டீச்சர் வீடு அங்க இருக்கும்போது வந்திருக்கிறேன். இங்க டீச்சர் வீடு இங்க இருந்தது தெரியாது. 2 பேர்த்தையும் பார்த்துருக்குறோம், பிடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிறது தெரியாது. வெகு பேருக்கு இந்த இடத்துல டீச்சருடைய இல்லத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. பார்ப்போம், பணியில பார்ப்போம், பிடிப்போம். ஆனால் குடும்பத்தாரை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு இல்லை. இன்னைக்கு அவருடைய இல்லத்திலே அவருடைய குடும்பத்தார் அனைவரையும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் நாம் இந்த நேரத்திலே பார்த்து பேசி கலந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சி அற்புதமாக வருங்காலங்களிலே ஆசிரியர்களுக்கு எத்தனையோ பணியிலே இடையூறுகள், அழுத்தங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆசிரியர்கள் ஒன்று கூடி, மன்றத்தின் சார்பாக ஒன்று கூடி கலந்து நாம் பேசி களையும் பொழுது, மகிழ்ச்சியாக களையும் பொழுது நம்மளை அறியாமலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமும் ஊக்கமும் உறுதியும் நம்பிக்கையும் பிறக்கும். அதில் எல்லளவும் யாருக்கும் இதில் சந்தேகம் இல்லை. நம்மளை அறியாமலே அவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய அதை நீங்கள் உணர்ந்து இப்பொழுது சுவைக்கும் பொழுது அதை எல்லோரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். போக போக இன்னும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு உதாரணம், டீச்சர் அவர்கள் இதுக்கு முன்னாடி நான் கலந்ததில்லைன்னு சொன்னாலும் கூட அவருடைய இல்லத்திலே அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு, அதனுடைய பெருமை எல்லாம் அது உணரும் பொழுது எல்லோருக்கும் அது நம் வாயளவிலே சொல்லும் பொழுது, நடைமுறையிலே அது பார்க்கும் பொழுது மிக அற்புதமான இந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக தொடர்ந்து இனி நடைபெறும். எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆசிரியர் மன்றம் தலைமை ஆசிரியருடைய, நம்மளுடைய மன்றத்தின் மறவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ஆசிரியர் மன்றமும் பயணிக்கும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நமது ஆசிரியர் மன்ற மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு திருமதி மகேஸ்வரி வெள்ளிங்கிரி அவர்களின் குடும்பத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. நாம் அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பில்
இது ஒரு மெமெண்டோ, காலத்தால் அழிய முடியாது கொள்கை இல்லம் தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நமது கொள்கைகளும் நிச்சயம் இந்த தலைமுறைகள் கடந்து நிற்கும் என்ற வீர வணக்கத்துடன் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வாழ்க என்று. சந்தோஷமா இருக்கு எல்லாருமே. அதனால எனக்கு நிறைய வார்த்தைகள் வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே நிகழ்ச்சி வந்துட்டு சார்ட்ட ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வீட்டில் ஒரு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நம்ம தமிழ்நாடு மன்றம் விட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆசிரியர் வீட்டுக்கு போகிறது உண்மையிலே ரொம்ப ஒரு எல்லாருமே இப்போ சந்திக்க முடியறதில்லை. வந்து சேரும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நிகழ்ச்சி கண்டினியூஸாக தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அதாவது ஆசிரியர் மன்றத்தின் உறவு சங்கம நிகழ்ச்சிக்காக எங்கள் இல்லத்திற்கு வந்து பெருமை சேர்த்த நமது மாநில துணைத் தலைவர் அவர்களும் கழக நிர்வாகிகள் மற்றும் எமது இருபால் ஆசிரியர் மன்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி